இந்த மாதிரியான ஒரு விஷயம் இன்னைக்கு மோடி மட்டும் பண்ணிதான் நம்ம ஒரு சின்ன கற்பனை. இது வந்து எவ்வளவு ஜனநாயகம் பற்றி நம்ம பேசுறதுக்கு வந்து இப்படி மோடி அடுத்த ஆண்டு 2026 ஆண்டுக்கான பாரத ரத்னா விருது மோடிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் வச்சு இந்த நியூஸ் கொஞ்சம் ஃபிளாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எல்லாரும் கொந்தளிச்சிருவாங்க. கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு மோடி பேர் வச்சதுக்கே அப்படி கத்துறாங்க. எனக்கு அது வந்து வச்சிருக்க கூடாதுன்னு என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். அது மை பர்சனல் ஒப்பீனியன். நம்ம ஏன் அப்படின்னா நான் வந்து உங்களிலிருந்து மாறுபட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு ரிசம்பளன்ஸ் இருக்குன்னு வரக்கூடாது. மாறுபட்டவனாக இருந்தால் மாறுபட்டவனாக தான் இருக்கணும். மாறுபட்டவர்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடி போட்டு வரல, அப்புறம் திருப்பி அதில் வந்து இதில் இருக்காதுங்கிறது தான் நான் வந்து தனிப்பட்ட முறையில் நினைக்கிறது. தேட் அப்பான். பட் ஒரு அகமதாபாத்தில் கூடிய ஸ்டேடியத்துக்கு வச்ச பேர்னால ஒன்று கெட்டு போயிடல. பட் என்னுடைய அபிப்பிராயம் அதுவும் வைக்காமல் இருந்தால் நல்லதுங்க தான். ஸோ அவர்களே பாரத ரத்னா விருது கொண்டதுலேருந்து, மாநில அரசுகளை கலைத்ததுலேருந்து, நிறைய படங்களை தடுத்ததுலேருந்து, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 80-90 முறை வந்து கொண்டு வரைக்கும் அவர்களுக்கும் ஜனநாயகத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. எங்கள் அண்ணன் சீமான் சொன்னது போல தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் நடந்திருக்குன்னு நீங்கள் மூலத்தை தேடி போனால் அது காங்கிரஸ் டப்பா முடியும். நீ எப்படிப்பா அவங்கள கூட்டணி வைப்பங்கிறது தான். ஸோ இவர்கள் ஜனநாயகத்தை கையில் கான்ஸ்டியூஷன் புக்கெல்லாம் பிடிச்சி வச்சிருப்பாங்களே தவிர உண்மையில் வந்து அவர்களுக்கும் ஜனநாயகத்துக்கும் நிறைய தூரங்கிறத நம்ம பார்க்குறோம்.